இதுதான் நல்ல டைம். இதை யூஸ் பண்ணி நம்ம அவங்க வச்சிருக்கிற எவிடன்ஸ எப்படியாவது அழிக்கணும். சித்தி, உங்க போன் கொஞ்சம் தரீங்களா? என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணணும். என் ஃபோன் பேட்டரி டவுன் ஆகி சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இந்தா. ஹலோ ஹலோ, கேக்குதா கீதா? ஹலோ ஹலோ, கேக்குதா கீதா? ஹலோ கேக்குதா? ஹலோ ஹலோ. ஹலோ, என்னங்க சித்தி? என்ன பேசிட்டியா? இல்ல, அவ போன் ரீச் ஆகல. பரவாயில்ல, நான் அப்புறம் பண்ணிக்கிறேன். இங்க பார், இன்னையோட அந்த டிரைவர் பைய கதை முடிய போகுது. நீ அவனை மறந்துரு, அதான் உனக்கு நல்லது. அக்கா, என்ன ஏதோ டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போன, கையை பேசிட்டு வேகமா வர. எங்க காப்பி? எங்க டாக்குமெண்ட்ஸோட காப்பி எங்க? அக்கா, அது வந்து அது என்னடி இழுக்குற? என்னன்னு சொல்லு. இல்லக்கா, டாக்குமெண்ட் எவிடன்ஸையும் காணோம். காணுமா? என்னடி சொல்ற? ஆமாக்கா, என் ரூம் பீரோல தான் பத்திரமா வச்சிருந்தேன். இப்ப போய் பார்த்தா காணும்க்கா. இவ்வாய் ஏதாவது வந்துட போது. எப்ப பார்த்தாலும் மாப்பிளை பத்தி ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பியா? நாளைக்கு உனக்கும் எனக்கும் தேவையில்லாம பிரச்சனை வரப்போகுது பாரு. நான் உனக்கு நல்லதனமாவும் சொல்லி பார்த்துட்டேன், கோவமாவும் சொல்லி பார்த்துட்டேன். நம்ம மாப்பிளை வேற, அந்த கிழவன் கிழவியோட பேரன் வேறன்னு. நீதான் எப்பவும் கன்ஃபியூஸ் ஆகி என்னையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா நான் தெளிவாதான் இருக்கேன். இனிமே இத பத்தி என்கிட்ட பேசாத, சொல்லிட்டேன். அக்கா, அந்த வீடியோவை நான் மட்டும் பார்க்கல, ரேவதியும் பார்த்திருக்கா. இரு, நான் இப்ப அவளை கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட நிரூபிக்கிறேன். சீரியஸா என்னால முடியலடி. டெல்லியில இருந்து வந்த களைப்பே எனக்கு இன்னும் தீரல. ஏண்டி என்ன இப்படி வாட்டி வதைக்கிற? அக்கா, ஒரு 2 நிமிஷம் எனக்காக இரு. நான் போய் ரேவதியை கூட்டிட்டு வந்து உனக்கு எல்லா உண்மையும் புரிய வைக்கிறேன். பிளீஸ்க்கா, பிளீஸ் இங்கே இரு, வரேன். ரேவதி, ஒரு நிமிஷம் என் கூட வாயேன். எங்க சித்தி? சொல்றேன், வா. சித்தி வா ரேவதி. அக்கா, ரேவதி எல்லாத்தையும் சொல்லுவா, கேளு. ரேவதி, நான் உன்கிட்ட ஒரு வீடியோ காமிச்சேன்ல, அதுல கூட இங்க ராஜாவா நடிச்சிட்டு இருக்கானே அந்த கார்த்திக், ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போடுறது இருந்ததுல, அதோட சேர்ந்து உனக்கு ஒரு டாக்குமெண்ட் காப்பியை காமிச்சேன்ல, அதுலயும் கார்த்திக் போட்டோ ஒட்டி கீழே அவன் சைனும் இருந்துச்சுல, அத உங்க அம்மா கிட்ட சொல்லு. போன்ல இருந்த எவிடன்ஸும் டாக்குமெண்ட்டும் எங்க காணாம போச்சுன்னு தெரியல. நான் சொன்னா உங்க அம்மா நம்ப மாட்டேங்கிறா. நீயே சொல்லு ரேவதி, அப்பதான் இவ நம்புவா. என்ன சித்தி சொல்றீங்க? நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. என்ன வீடியோ, என்ன டாக்குமெண்ட்? ஏன் ரேவதி, ஏன் இப்படி போய் சொல்ற? நான் உன்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த வீடியோவையும் டாக்குமெண்டே காமிச்சேன்ல, இப்பயே இல்லன்னு சொல்ற? இல்ல சித்தி, நீங்க என்கிட்ட எந்த வீடியோவும் டாக்குமெண்ட்டும் காட்டல. உங்களுக்கு ஏதோ மன பிரம்மன் நினைக்கிறேன், அதான் என்கிட்ட காட்டினதா சொல்றீங்க. நான் எதுவும் பார்க்கல சித்தி. ரேவதி சார், கோர்ட்டும் உங்களை மகேஷ கண்டுபிடிக்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆனா நீங்க இது வரைக்கும் அவரை கண்டுபிடிச்ச மாதிரியே தெரியலையே. எப்பதான் சார் மகேஷ கண்டுபிடிச்சு கொடுப்பீங்க? இது பாருங்கம்மா, நாங்களும் தீவிரமா தேடிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா இது வரைக்கும் அவரை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருவோம், கவலைப்படாதீங்க. சார்,
நீங்க ஏன் அங்கேயும் இங்கேயும் அலையறீங்க? எல்லாத்துக்கும் காரணம் அந்த அம்மா சாமுண்டீஸ்வரி தான். அந்த அம்மாவை கூட்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சீங்கன்னு வைங்க, எல்லா உண்மையும் சொல்ல போறாங்க. அப்படியே அந்த அம்மாவுடைய டிரைவர், அதான் சார் அந்த அம்மாவுடைய மருமகன் கார்த்தி, அவனையும் கூட்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சு உங்க ட்ரீட்மெண்ட்ட பண்ணுங்க. அவன் எல்லா உண்மையும் கேட்க போறான். அதை ஏன் சார் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஆமா சார், அவங்க 2 பேர் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். அவங்களுக்கு தான் மகேஷ கடத்துறதுக்கு மோட்டிவ் இருக்கு, வேற யாருக்கும் எதுவும் இல்ல சார். மேடம், நீங்க சொன்னீங்கன்னு தான் அவங்க வீட்லயே போய் விசாரிச்சோம். ஆனா அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாங்க. அவங்க மேல டவுட் படுற மாதிரி எங்க கிட்ட ஸ்ட்ராங்கா எந்த எவிடன்ஸும் இல்ல. இதுக்கு மேல அவங்கள என்ன பண்ண முடியும்? சார், அவங்க அப்படிதான் சார் சொல்லுவாங்க. நீங்க அவங்கள திரும்ப நல்லா விசாரிச்சா கண்டிப்பா ஏதாவது உபயோகமான தகவல் கிடைக்கும். அத வச்சு நம்ம மகேஷ கண்டுபிடிச்சிடலாம் சார். மேடம், நீங்க சொல்ற மாதிரிலாம் விசாரிக்க முடியாது. அந்த அம்மா சொசைட்டில பெரிய அந்தஸ்துல இருக்காங்க. அவங்கள மத்தவங்க மாதிரிலாம் ட்ரீட் பண்ண முடியாது. அந்த அம்மாவோட மருமக ராஜா சாதாரண ஆள்லாம் இல்ல. போலீஸ்ல செல்வாக்கு உள்ள ஆளா இருக்காரு. ஐஜி டிஐஜி வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அவங்கள அரெஸ்ட் பண்ணி எல்லாம் விசாரிக்க முடியாது. சார், நீங்களும் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்க, நாங்க சொல்ற ஆளுங்களையும் நீங்க ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எப்படி சார் மகேஷை கண்டுபிடிப்பீங்க? நாங்க தீவிரமா விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். போலீஸுங்கிறது பெரிய நெட்வொர்க். அதனால ரொம்ப நாளைக்கு எங்களை யாரும் ஏமாத்த முடியாது. அவங்க 2 பேரும் தப்பு பண்ணியிருந்தா கண்டிப்பா மாட்டுவாங்க. இப்ப நீங்க கிளம்புங்க. வரேன் சார். ம்